லங்காஸ்ட்ரே நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ட்ரேயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போதே சுட சுட ஒரு அப்டேட் கிடைத்திருக்கின்றது. அந்த அப்டேட்டுடன் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். அந்த அப்டேட் செய்தி என்னவென்றால், The Criminal Investigation Department CID informed the Colombo Fort Magistrates Court that statements made by several individuals in the media in relation to the Easter Sunday terror attack investigations have caused contempt of court. The CID reported to court that remarks made by Dilip Jayveera, Vimal Veeravansa, Uday Gammanpila, Sugishwara Bandara, Mahinda Pathirana and Asanka Navaratne have caused contempt of court. The CID conveyed these facts by filing a motion before Colombo Fort Magistrate Pasan Amarasena on Monday. Today, investigating officers further informed court that an inquiry into the incident has already been initiated. They also stated that steps are underway to file charges before the Court of Appeal against the individuals concerned under the Contempt of Court Tribunal or Institution Act number 8 of 2024. தரமான ஒரு செய்தி தான் அது. அதாவது கடந்த ஒரு சில நாட்களாக நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அவமதிக்கும் வகையில், அவற்றை விமர்சித்த வகையில் சமூக வலைதளங்களில் எழுதிய, கருத்து பதிவு செய்த, ஊடக சந்திப்புகளில் பேசிய பல விடயங்கள் நீதிமன்ற அவமதிப்பு என சிஐடி அதிகாரிகள் இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே நான் குறிப்பிட்ட பெயர்களை குறிப்பிட்டு ஒரு விடயத்தினை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் ஜூலை 1 நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டிய ஒரு சூழலும் இருக்கின்றது. அதுதான் நல்ல ஒரு தரமான செய்தியாக இருக்கின்றது. நாங்கள் கடந்த சில நாட்களாகவே பார்த்து வருகின்றோம். சுரேஷ் சலைவை மையமாக வைத்து அவரை சுற்றி நடக்கின்ற நாடகங்கள், நாடக மேடைகள், போடப்படுகின்ற கூத்துகள் எல்லாம் நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதில் ஒன்று தான் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில தரப்பினர் ஆரம்பித்த அந்த சத்தியாகிரக போராட்டம், கூடாரங்கள் அமைத்து நடத்திய அந்த சத்தியாகிரக ஆர்ப்பாட்டம் எல்லாம் கடைசியில் எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு போகும் அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. அதே போலத்தான் இப்பொழுது அதை முடித்துவிட்டு இவர்கள் ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் பதிவு செய்த கருத்துக்கள் எல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்திலே இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த பெயர்கள் தான் நான் குறிப்பிட்டேன். முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாய்வீர. இதற்கெல்லாம் பிரதானமானவரே அவர்தான். ஊடக அனுசரணை வழங்குவதும் அவர்தான். இப்பொழுது அவருடைய ஊடகத்தில் தான் இந்த சுரேஷ் சலைவினுடைய மனைவி, அவர் செல்லும் இடம் வரும் இடம் எல்லாம் தெரிந்து உடனடியாக அப்டேட் ஆவது அவருடைய ஊடகங்களில் தான். அப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் திலீப் ஜாய்வீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் SIS முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலையின் தடுப்பு காவல் தொடர்பான தற்போதைய விசாரணைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையிலும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலும் மின்னணு ஊடகங்கள் மூலம் வெளியிட்ட அறிக்கைகள் தொடர்பாகவே இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். ரைட். இனி இந்த சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பிலே விசாரணைகள் இடம்பெறும். இவர்கள் சமூக ஊடகங்களில் பதிவு செய்த கருத்துக்கள், ஊடக சந்திப்புகளை நடத்தி சொன்ன விடயங்கள், அதே போல அரசியல் மேடைகளில் இவர்கள் பேசிய கருத்துக்களை எல்லாம் இப்பொழுது சேகரித்து ஜூலை 1 இது சம்பந்தமான மேலும் பல அறிக்கைகள், விசாரணை அறிக்கைகளை முன்னிலைப்படுத்துவார்கள். அதன் பிறகு நீதிமன்றம் அன்றைய தினம் ஜூலை 1 இந்த விடயம் சம்பந்தமான ஒரு தீர்ப்பை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நினைவிருக்கிறதா, ரஞ்சன் ராமநாயக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் என்ன செய்தார்? நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் 2 அல்லது 3 வருடங்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் விடுதலையான போது நானும் அந்த இடத்திற்கு சென்றிருந்தேன். அவருடைய கருத்தை கேட்பதற்காக, ஊடக செய்தி சேகரிப்பிற்காக சென்ற போது
அவர் குறிப்பிட்டார், நீதிமன்றத்தை அவமதித்தது தவறுதான், அதற்காக எனக்கு இந்த சிறை தண்டனை வழங்கப்பட்டது, சிறை தண்டனை முடிந்து நான் இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றேன் என்று அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்தார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் 2 தொடக்கம் 3 வருடங்கள் அதற்கு மேலேயும் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கின்றது, வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இவர்கள் குறிப்பிட்டவர்கள் ஒரே ஒரு வழக்கு தான் இது. இந்த ஒரு வழக்கினூடாக இப்பொழுது துள்ளிக் கொண்டிருக்கின்ற, பதற்றத்தில் இருக்கின்ற, ஏதோ சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இவர்கள் எல்லாம் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம், வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலிலே சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம். அதாவது இன்று இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பதாகவே இன்று காலையிலேயே உதயகம்மன் பில வல்லமை போன்று ஒரு ஊடக சந்திப்பினை நடத்தி அந்த இன துவேஷத்தை, இனவாதத்தை கக்கும் வேலைகளை இந்த வாரத்திலே முதல் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினம் இன்று காலையிலேயே அவருடைய அந்த வேலைகளை ஆரம்பித்து விட்டார். எப்படி என்றால் மத ரீதியான இம்முறை இப்பொழுது பழசெல்லாம் போய்விட்டது. இம்முறை மத ரீதியான ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படி என்றால் பௌத்தர்களுக்கும் கத்தோலிகர்களுக்கும் இடையில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கான சதி சூழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. யாரால்? உதயகம்மன் பில இந்த தரப்பால். இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்று தெரிந்தாலே நான் முதலிலும் இந்த பேர் விவரங்களை குறிப்பிட்டு விட்டேன். இவர்கள் எல்லாம் ஒரு கேங், ஒரு குழு. இந்த குழுவிற்கு மேலே இருந்து இவர்களை ஆசீர்வதிப்பது யார் என்றால் அவர்களும் இருக்கிறார்கள். இப்படி சுற்றி வரும்போது இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தரப்பு அங்கு மேலே இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது அவர்கள் பெரிதாக பேச மாட்டார்கள் சம்பந்தமாக, ரைட்? இவர்களோடு இணைந்து செயற்பட மாட்டார்கள். இவர்கள் தனியாக இருப்பதை போன்றும் அவர்கள் தனியாக இருப்பதை போலத்தான் பார்ப்பவர்களுக்கு தோன்றும். ஆனால் இவர்களுக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கின்றது. இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக சுரேஷால் இருப்பதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் குறிப்பிட்டார். ஆனால் இவர் பிரதான சூத்திரதாரியாக செயற்படுவதற்கு இவர் இயக்கிய ஒரு தரப்பு இருக்கின்றது தானே. அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக, பலத்திற்கு வருவதற்காக, மக்கள் பலத்தை பெறுவதற்காக இதை செய்தார்கள். யாரை வைத்து செய்தார்கள்? சுரேஷலை வைத்து செய்தார்கள். அது சம்பந்தமாகத்தான் இப்பொழுது விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விசாரணைகளை இடைநிறுத்த, இதற்கு இடையூறு விளைவிக்கத்தான் இப்பொழுது பல நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நாடக வரிசையில் தான் உதயகம்மன் பில எல்லாம் ஒரு சிறந்த நடிகர்களாக செயற்பட்டு மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் நடிப்பு திறமை அபாரமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதுவரை ஊடகங்களுக்கு முன் வராத சுரேஷ் தலைவின் மனைவி, மகன் எல்லோருமே இப்பொழுது ஊடகங்கள் முன்னால் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஊடகங்கள் முழுமையான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சில பிரதான ஊடகங்கள், இலங்கையின் சிங்கள மொழி பேசுகின்ற, சிங்கள மொழியிலே செய்து சொல்கின்ற பிரதான ஊடகங்கள் அவற்றை பக்காவாக செய்து கொண்டிருக்கின்ற, அதுவும் தெரிகிறது திட்ட தெளிவாக. நான் ஆரம்பத்திலும் கூறினேன், அதாவது சுரேஷ் தலைவின் மனைவி சுரேஷ் தலைவை பார்ப்பதற்கு இன்றைய தினம் வருகிறார் என்றால் அவர்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் செய்தியாளர்களுக்கு தெரிகிறது. உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு முன்பாக சென்று அவரிடம் குரல் பதிவு எடுத்துக்கொண்டு வந்து விடுவார். இப்படி எல்லாம் நடக்கின்றது. இத்தான் நிலை. ஆகவே இன்றைய தினம் உதயகம்மன் பில என்ன சொன்னார், அந்த இனவாத கருத்து என்ன, அந்த மதவாத கருத்து என்ன என்பதை நாங்கள் இப்பொழுது பார்த்துவிட்டு பேசலாம். මේ සිංහලයා ભેද කර දුර්වල කිරීමේ කුමන්ත්‍රණයට නායකත්වයේ දෙන NGO කල්ලිය මේ වෙන විට කතෝලික පල්ලිය තුල ආධිපත්‍යය පතුරගෙන ඉන්නවා. ඒ NGO කල්ලියේ ප්‍රමුඛතම චරිත විදියට තමයි සිරිල් ගාමිණී, ජූඩ් ප්‍රනාඩු, රොහාන් සිල්වා වැනි පියතුමන්ලා කටයුතු කරන්නේ. ரைட், அந்த இடத்திலேயே அவர் ஆரம்பித்து விட்டார். என்னவென்றால் சிங்களவர்களுடைய மனநிலையை மாற்றி அவர்களை மனமாற்றி இவர் பிரிக்கும் ஒரு வேலை திட்டம், சிங்களவர்கள் மத்தியில் பிரிக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை கத்தோலிக்க திருச்சபை ஆரம்பித்திருப்பதாக, அதாவது என்ஜிஓ குழுக்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து கொண்டு இவற்றை செய்வதாக உதயகம்மன் பில ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். සුරේෂ් සලේ මැතිතුමාට වද හිංසා කිරීමට පක්ෂව ප්‍රකාශ නිකුත් කරන විට අස්ගිරි මහානායක ස්වාමින් වහන්සේ වද හිංසා ලබා දීමට එරෙහිව
ප්‍රකාශයක් නිකුත් කරලා තිබෙනවා. அதுவும் நான் சொல்லியாக வேண்டும். இந்த சுரேஷ் சலேவுக்கு சிஐடியில் சித்திரவதை செய்யப்பட்டதை கண்டித்து அவர்கள் அவர் சாமானிய கைதிகளைப் போல பொதுவாக நடத்தப்பட வேண்டும் என்று அதாவது எதிர்ப்பு தெரிவித்து சிஐடியில் இருக்கின்ற சுரேஷ் இப்பொழுது சிஐடி இல்லை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவருக்கு ஆதரவாக சுரேஷ் சலேவுக்கு ஆதரவாக மல்வத்து பீடத்திலிருந்து முக்கியமான ஒரு தேரர் சிஐடிக்கு கடிதமும் எழுதியிருக்கின்றார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது எங்கு எங்கு சென்று கொண்டிருக்கின்றது. மல்வத்து பீட தேரர்கள் எல்லாம் இந்த விடயங்களுக்குள் தலையீடு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இப்பொழுது இதை மதவாத ரீதியாக கொண்டு சென்று கொண்டிருப்பது தெளிவாக தெரிகின்றது. அதற்கெல்லாம் பிரதான காரணம் இந்த விஷப்பாம்புகள் தான். பார்க்கும்போது தெரிகிறது. காலையிலே ஊடகங்களுக்கு முன்னால் அந்த மைக்குகளுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு ஒரு பாம்பு படம் எடுப்பதை போன்று ஒரு காட்சி தான் அது பார்க்கும்போது தெரிகிறது. இப்படியான வன்ம கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு இனங்களுக்கிடையில் முருகலை ஏற்படுத்தி கொண்டு மதங்களுக்கிடையில் முருகலை ஏற்படுத்த என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த விசாரணைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த விசாரணைகள் தொடர்ந்தால் அங்கு இருக்கின்றதே இவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குகின்ற அந்த பெரிய தலைகளுக்கு பாரிய பிரச்சனையாகிவிடும். அவர்கள் சிக்கிவிடப் போகிறார்கள். நெருக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. 4 பக்கமும் நெருக்கம், அவர்களுக்கு அழுத்தமும் நெருக்கமும் அதிகரித்த காரணத்தினால் இவர்கள் நாளுக்கு நாள் இவர்களுடைய விஷமத்தனங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை இவருடைய இந்த கருத்துக்களை வைத்து அவதானிக்கூடாக இருக்கின்றது. தொடர்ந்தும் கேட்போம். ஆகவே பாருங்கள், அவர் சொன்னார் சுரேஷ் சலேவுக்கு எதிர்ப்பாக, அதாவது சுரேஷ் சலே சிஐடிக்குள் சித்திரவதைப்படுத்தப்படுவது சரி என்பதை போல பேசுகின்ற கர்தினால் மேல்கம் ரஞ்சித்தாண்டகை பேசும்போது சுரேஷ் சலேவுக்கு ஆதரவாக அவர் சித்திரவதை செய்யப்படுவது சரியில்லை என்று மல்வத்து பீடத்தின் தேரர் கடிதம் எழுதியிருக்கின்றார் என்பதைத்தான் இந்த இடத்தில் அவர் சுட்டி காண்பிக்கின்றார். ඒ නිසා සුරේෂ් සලේ මැතිතුමාට වදෙන්සා ලබා දීමේ සිදුවීම මේ වෙන විට බුද්ධ ශාසනය සහ කතෝලික පල්ලිය අතර ගැටුමක් දක්වා ඉදිරියට යමින් තිබෙනවා. ரைட், வார்த்தையில் வந்துவிட்டது. இப்பொழுது வெளிப்படையாக உதயகம்மன் வாயிலே அந்த வார்த்தைகள் வெளியாகிவிட்டது. எப்படி என்றால், சுரேஷ் சலே சம்பந்தமான இந்த விடயங்கள் தற்பொழுது புத்த சாசனத்திற்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் இடையிலே ஒரு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. விஷயம் வந்துவிட்டது தானே. இதுதான் இவர்களுடைய தேவை, இதுதான் இவர்களுடைய அஜெண்டா. இப்பொழுது அந்த அஜெண்டாவை இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு செல்ல முடியுமோ எல்லா விதமான திட்டங்களையும் இந்த தரப்பினர் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் நிச்சயமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம், சொல்லியே ஆக வேண்டும். අපේ රටේ වසර 500කට අධික කාලයක් බෞද්ධයන් සහ කතෝලිකයන් ඉතාම සමගිව ජීවත් වුණා. විශේෂයෙන්ම සිංහල සමාජයේ බෞද්ධයන් සහ කතෝලිකයන් අතර මිශ්‍ර විවාහ අතිශයින්ම සුලභ සිදුවීමක්. එහෙම විවාහ වුණාය කියලා කතෝලික බෞද්ධ සැමියා කතෝලික බිරිඳට ආගම මාරු කරන්න කියලා බල කරන්නේත් නැහැ. කතෝලික බිරිඳ බෞද්ධ සැමියාට ආගම මාරු කරන්න කියලා බල කරන්නේත් නැහැ. අපේ පක්ෂයේම ඉන්නවා විශාල පිරිසක්. එකම පවුලේ සමහර සහෝදරයෝ බෞද්ධ වෙන්නත් සමහර දරුවෝ කතෝලික වෙන්නත් තරමටම ඒ අපේ රටේ කතෝලික බෞද්ධ සමගිය உச்சஸ்தானிகிட்ட පැමිණලා තිබෙනවා. அவர் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றார், 500 வருடங்களுக்கு மேலதிகமாக இலங்கையிலே பௌத்தர்களும் கத்தோலிக்கர்களும் ஒன்றாக வாழ்ந்து வருகின்றார்கள். அதாவது பௌத்தர்கள் கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்தவர்களை திருமணம் முடிக்கிறார்கள், கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்தவர்கள் பௌத்தர்கள் மதத்தைச் சேர்ந்தவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். இப்படி கலந்து வாழ்ந்து வந்த இந்த சமூகத்துக்கு இடையிலே சிங்களவர்கள் தானே பொதுவாக அப்போது இவர்களை பிளவுபடுத்தி இவர்களை பிரிக்கும் ஒரு சூழ்ச்சி அடியால் சென்று கொண்டிருப்பதாக உதயகம்மன் பில குறிப்பிடுகிறார். මේ සිංහලයා ભેද කර දුර්වල කිරීමේ කුමන්ත්‍රණයට නායකත්වය දෙන NGO කල්ලිය මේ වෙන විට කතෝලික පල්ලිය තුල ආධිපත්‍ය වතුරගෙන ඉන්නවා. ஆகவே இந்த பிளவுபடுத்தலை செய்து கொண்டிருக்கின்ற என்ஜிஓ குழுக்கள் கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே காலூன்றி விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது கத்தோலிக்க திருச்சபைக்குள் இருந்து தான் இந்த விடயங்களை எல்லாம் செய்கின்றார்கள் என்று இவர் குறிப்பிடுகிறார். NGO කල්ලියේ ප්‍රමුඛතම චරිත විදියට තමයි සිරිල් ගාමිණී, ජූඩ් ප්‍රනාන්දු, රොහාන් සිල්වා වැනි පියතුමන්ලා කටයුතු කරන්නේ. ரைட், இவர் குறிப்பிடுகின்றார். இந்த குழுக்களுடைய தலைவர்களாக செயற்படுவது யார் என்றால் சிரில் காமினி, அருட்தந்தை சிரில் காமினியும் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்தவும் அருட்தந்தை ரொஹான்
ரொஹான் தான் அருட்தந்தை ரொஹான் அவர்கள் தான் சிஎஸ்ஆர் அமைப்பினுடைய அருட்தந்தை. அவர் தான் சேனல் 4 தொலைக்காட்சி, அந்த சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அசாத் மௌலானா வழங்கிய அந்த செவ்வி நேர்காணல் சம்பந்தமாக சிஐடியில் ஒரு முறைப்பாடை செய்கின்றார். சிஐடியினர் விசாரணைகளை ஆரம்பிக்கின்றார்கள். சிஐடியினர் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்கிறார்கள். இப்படித்தான் இந்த அமைப்பு வந்தது. அதனை அடுத்து தான் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வழக்குகளும் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. அதுதான் அந்த கோபம் தான் இது. அந்த கோபம் தான் இது கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த அந்த என்றுமே ஊடகங்களுக்கு முன்பாக வந்து பேசுகின்ற, அதாவது ஊடக செயலாளர்களாக இருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபை கொழும்பு பேரவையில் கத்தோலிக்க திருச்சபையிலே ஊடக பேச்சாளராக இருக்கின்றவர் அருட்தந்தையர்களுக்கு தான் இந்த தாக்குதலை நடத்துகிறார் உதயகம்மன் பிள்ளை. இவர்கள் தான் இந்த சிங்களவர்களை பிளவுபடுத்தும் வேளையில் இவர்கள் இறங்கியிருப்பதாக இவர் குறிப்பிடுகிறார். පාස්කු ප්‍රහාරයේ මහමොලකරු කියන කුමන්ත්‍රණ න්‍යාය ගොනු කරලා කොල්ලුපිටියේ ශාන්ත අන්තෝනි පල්ලියේදී ඒ වගේම CSR නැත්තම් இந்த அருட்தந்தையர்கள் எல்லாம் இருக்கின்ற அமைப்புகள், சிஎஸ்ஆர் அமைப்பு உட்பட கத்தோலிக்க திருச்சபை உட்பட இவர்களுடைய தேவை என்னவென்றால் இஸ்லாமிய கடும்போக்காளர்கள் அவர்கள் நடத்திய இந்த தாக்குதலை அவர்கள் செய்யாததை போல காண்பித்துவிட்டு இந்த தாக்குதலை குற்றச்சாட்டை பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் மீது திணிப்பதற்கே இவர்கள் முயற்சிப்பதாக உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுகிறார். එතකොට මේ කුමන්ත්‍රණ න්‍යාය ප්‍රචලිත කිරීමේ සිය ප්‍රමුඛතම රාජකාරිය කරගෙන සිටින YouTube කරුවා මීට කලින් CSR නැත්තම් සමාජයේ සහ සාමික කේන්ද්‍රයේ படியட்ட වැඩ කරපු சேவகி. இந்த என்ஜிஓ குழுக்களுடைய அழுத்தம் காரணமாகத்தான் கர்தினால் மெல்கம் மஞ்சுதாண்டகை அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு எல்லா விடயங்களையும் சொல்லி இந்த அரசாங்கத்தினூடாக சிஐடிக்கு ஷானி அபேசேகர் அவர்களையும் ரவி செனவிரத் அவர்களையும் முக்கிய பதவிகளில் அமர்த்தினார்கள். அதாவது இந்த அரசாங்கம் செய்தது கர்தினால் மெல்கம் மஞ்சுதாண்டகையினுடைய தேவைக்கென்று இவர் குறிப்பிடுகிறார். ලෝක ඉතිහාසයේ ප්‍රථම වතාවට තමයි රහස් පොලිසිය සිදු කරන විමර්ශනයක ප්‍රධාන සැකකරුවෙක් රහස් පොලිසිය අධ්‍යක්ෂ ධූරයට පත් වෙන්නේ. ඒ වගේම ලෝක ඉතිහාසයේ ප්‍රථම වතාවට තමයි රහස් පොලිසිය අධ්‍යක්ෂක ධූරයට දේශපාලකයෙක් පත් වෙන්නේ. ඒ වගේම තමයි රහස් පොලිසියේ විමර්ශන දෙකක ප්‍රධාන සැකකරුවෙක් පොලිසිය භාර අමාත්‍යාංශයේ ලේකම් ධූරයට පත් වෙන්නේ. විමල් රත්නායක ඇමතුමා නම් කියන්නේ ඕව අපේ වැඩ නෙවෙයි කාදිනල්තුමාට බෑ කියන්න බැරි කමට කරපු පත්වීම් කියලා. ஆகவே அவர் குறிப்பிட வருகிறார், இப்பொழுது விசாரணைகளுக்கு சாட்சியாளர்களாக பதில் சொல்ல வேண்டியவர்களே இன்று சிஐடியில் உயர் பதவிகளில் இருந்து கொண்டு இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவருடைய கருத்தை அவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இதுதான் இவருடைய கருத்து. இவருடைய இந்த ஊடக சந்திப்பை பார்த்தாலே தெரிகிறது, இன்னும் ஒரு சில வாரங்களில் அல்லது ஒரு சில மாதங்களில் நாட்டில் எப்படியான ஒரு பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு இப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள், மனம் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இவருடைய இந்த நாளாந்த கதைகளை வைத்து பார்க்கும் போதே தெரிகிறது. ஆனால் இவருடைய கருத்தை கேட்டு ஏமாறுவதற்கு இலங்கையர்கள் யாரும் முட்டாள்கள் இல்லை, அதை சொல்லியாக வேண்டும். காரணம், இவருடைய இந்த காணொளிகளுக்கு கீழே, இவர்கள் பதிவு செய்கின்ற காணொளிகளுக்கு கீழே இவருடைய இந்த மக்களுடைய கருத்து என்ன என்பதை சற்று பார்த்தால் தெரியும். இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி இவர்களையும் ஏச திட்டத்தான் செய்கின்றார்கள், அது இல்லாமல் இல்லை. ஒரு சிலர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள். அவர்தான் அந்த மைண்ட் செட்டை என்றுமே மாற்ற முடியாது. அவர்கள் என்றுமே இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நம்பிவிட்டு ஆமாசாமி போட்டுவிட்டு இவர்கள் பின்னாடில் செல்பவர்கள் தான் அந்த தரப்பினர். அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, மாற்ற முடியாது. என்றாவது இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படும் என்றால் அது அந்த மாதிரியான ஆட்கள், அந்த மாதிரியான நபர்களால் தான் என்பது என்றுமே மாற்ற முடியாத ஒரு கருத்து. ஆனாலும் பெரும்பாலான மக்கள் இவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இருப்பினும் பாருங்கள், இந்த விஷமத்தனம், இந்த மதவாத ரீதியாக மதங்களுக்கிடையிலே ஒரு பிரச்சனையை தோற்றுவிப்பதற்கு எப்படியெல்லாம் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று 2019 ஏப்ரல் 21 நடந்த அந்த தாக்குதலை அடுத்து நாட்டிலே இவர் உட்பட பலரும் இப்பொழுது பேசுகிறார்கள். யார்? உதயகம்மன் பிள்ளை, விமல் வீரவன்ச, திலீப் ஜெயவீர, சரத் வீரசேகர எல்லோருமே கத்தோலிக்க திருச்சபை, அதாவது கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் வடக்குரிய கர்தினால் மெல்கம் மஞ்சுதாண்டகை உட்பட, அருட்தந்தை சிறில்காமின் உட்பட, அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் உட்பட இவர்கள் அனைவருமே, காரணம் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த மக்கள் அன்று
கொல்லப்பட்டார்கள். 200க்கும் அதிகமானோர் கத்தோலிக்கர்கள், ஏனையவர்கள் வெளிநாட்டவர்கள், ஹோட்டல்களில் இருந்தவர்கள், இடைய மதத்தை சேர்ந்தவர்கள், மொழி பேசுபவர்கள், இப்படி பலர் இருக்கிறார்கள். ஆனால் அப்பாவி மக்கள், அன்று இறந்தது அப்பாவி மக்கள், எதற்கென்றே தெரியாத காரணம் தெரியாமல் உயிரிழந்து போனார்கள். அன்று இவர்கள் எல்லாம் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆதரவாக ஐயோ இப்படி ஒரு நாசகார செயல் நடந்து விட்டதே பாவமே என்று முதலை கண்ணீர் வடித்தார்கள். அது முதலை கண்ணீர் என்பது இப்பொழுதுதான் தெரிகிறது. இவருடைய இப்பொழுதைய பேச்சுக்கள், இந்த உரைகள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது தெரிகிறது, அன்று இவர்கள் முதலை கண்ணீர் தான் வடித்திருக்கிறார்கள். இப்பொழுது தான் இவர்களுடைய உண்மை தோற்றம், சுயரூபம் வெளியே தெரிகிறது. அன்று கத்தோலிக்க திருச்சபைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஆதரவாக பேசிவிட்டு இன்று இந்த ஈஸ்டர் தாக்குதலையே மதிக்காமல் அப்படி ஒரு மிலேச்சரமான தாக்குதலை சாதாரணப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது இங்கு மட்டுமா நடந்தது? உலகத்தில் எத்தனையோ பல குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளது. அவையெல்லாம் இப்படியா நோண்டி விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள்? இது 300 பேர் இருந்ததை இவர்கள் என்ன பெரிதாக இப்படி நோண்டி விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு மனப்போக்கில் தான் இப்பொழுது இவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. எல்லாமே காரணமாகத்தான். அடுத்தது கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்பட்டாலோ விசாரணைக்கு அழைக்கப்பட்டாலோ இப்பொழுது இவர்களுக்கு எதிர்ப்பினை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதற்காகத்தான் ஆட்களை திரட்டும் வேலைகள், எதிர்ப்பினை உருவாக்கும், அதாவது அரசாங்கத்திற்கு எதிராகவும் விசாரணை திணைக்களம், குறிப்பாக சிஐடி யார் ஷானி அபேஸ்தகர், ரவிசந்திர ரவிநாத் உட்பட இந்த விசாரணை திணைக்களத்துக்கு எதிராகவும் மக்களை திசை திருப்பி விடுவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆயத்த பணிகள் தான் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து நான் வருகின்றேன். சுரேஷ் சலைவை பார்ப்பதற்கு இப்பொழுது இரவு பகலும் காலையிலும் அவருடைய மனைவியும் மகனும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்று வருகின்றார்கள். ரைட். இப்பொழுது இவர்களுக்கு தேவை ஒன்று இருக்கின்றது. என்ன தேவை? சுரேஷ் சலைவை எப்படியாவது ஒவ்வொரு நாளும் சட்டத்தரணிகள் சந்திக்க வைக்க வேண்டும். இதுவும் ஒரு பிளான் தான். இந்த நாடகத்திலே இதுவும் ஒரு பிளான் தான். எப்படி என்றால், சிஐடியில் சுரேஷ் சலையை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் போது உதயகம்மன் பில உட்பட பலருடைய கோரிக்கை என்னவாக இருந்தது என்றால், சுரேஷ் சலைவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டும். நாங்கள் அவரை சந்தித்து பேசும்போது போலீஸ் அதிகாரிகளோ விசாரணை அதிகாரிகளோ யாருமே அருகில் இருக்கக்கூடாது. நாங்கள் தனியாக சுரேஷ் சலைவோடு பேச வேண்டும். எதற்கு தனியாக பேச வேண்டும்? என்ன காரணம் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை நாங்கள் ஆரம்பத்திலே முன்வைத்து விட்டோம். ஆகவே சிஐடியும் இந்த சந்திப்புக்கு மறுப்பு தெரிவித்ததன் காரணமாக இவர்கள் என்ன செய்தார்கள்? நீதிமன்றத்திலே ஒரு பலமான ஒரு காரணத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கிடைத்த ஆயுதம் தான் உண்ணாவிரத போராட்டம். சுரேஷ் சலைவனுடைய உண்ணாவிரத போராட்டம். அடிக்கடி பொழுது உதயகம்மன் பிளவும் சென்று ஒரு முறை சந்தித்துவிட்டு வந்திருக்கின்றார். அதன் பிறகு சுரேஷ் சலைவனுடைய சட்டத்தரணி வாரத்திற்கு ஒரு முறை சென்று சந்தித்துவிட்டு வருவார். அப்பொழுது தான் இந்த நாடகம் அரங்கேற்றுவதற்கான எல்லா திட்டங்களும் போடப்பட்டிருக்க வேண்டும். சுரேஷ், நீங்கள் ஒரு உண்ணாவிரதத்தை போல செய்யுங்கள், நாங்கள் அதை வைத்து வெளியே என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கின்றோம் என்று ஒரு மெசேஜ் நிச்சயமாக சென்றிருக்கின்றது. அதனை அடுத்து தான் சுரேஷ் சலை தொடர்ந்து உண்ணாமல் உறங்காமல் தண்ணீர் எதுவும் குடிக்காமல் உள்ளே உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார். எப்படியும் தெரியும், அவருடைய உடல்நிலை மோசமானதுமே உடனடியாக அவரை வைத்தியசாலைக்கு மாற்றுவார்கள். அவருடைய பிளான் என்னவென்றால், சிஐடிக்குள் தான் யாருமே வந்து இவரை சந்திக்க முடியாது, அங்கு இருக்கின்ற இடவசதிகளும் இவருக்கு போதாது, அந்த பிரச்சனையும் இருக்கின்றது, இவருக்கு சரியாக வசதி இல்லை, ஆகவே இவருக்கு எப்படியாவது வெளியே வர வேண்டும். அதற்கு போட்ட நாடகம்தான் இந்த உண்ணாவிரதம். ஆனால் அதை ஸ்ட்ராங்காக செய்கிறார். உண்ணாவிரதம் உண்மையாக இருக்கின்றார், ரைட். இருந்து தான் அவரை சிஐடி அதிகாரிகள் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அழைத்து வந்தார்கள். இவர்கள் சத்தியாகிரக ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து உள்ளே சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகின்றார், கொடுமைப்படுத்தப்படுகின்றார் என்றெல்லாம் பல கதைகளை சொன்னதும், அதனை அடுத்து சிஐடி அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள், உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு இவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கின்றார்கள். ஆனால் முழுமையான எஸ்டிஎஃப் பாதுகாப்புடன் யாருமே நெருங்க முடியாது, நினைத்ததை போல சென்று யாரும் பேச முடியாது. அவருடைய மனைவி மகன் மாத்திரம்தான் சென்று பேச முடியும். அப்பொழுதும் பலமாக அவதானிக்கப்படுவார்கள் என்ன நடக்கிறது என்பது குறித்து. ஆனால் இன்று சுரேஷ் சலைவினுடைய மனைவி, இன்று அல்லது நேற்றைய தினம் இருக்கலாம், சிஐடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். எங்களுக்கு
சலைவை தினந்தோறும் ஒரு சட்டத்தரணி பார்க்க வேண்டும். அவரை இந்த கேஸிலிருந்து விடுதலை செய்வதற்கு தேவையான ஆலோசனைகளை என்னால் பெற்றுக் கொடுக்க, அதாவது மனைவி குறிப்பிடுகிறார், என்னால் ஒரு மனைவியாக என்னால் எதுவும் செய்ய முடியாது, ஆலோசனை பெற்றுக் கொடுக்க முடியாது. சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு சட்டத்தரணியை பார்வையிட என்னாலும் அனுமதிக்க வேண்டும், அதற்கான அனுமதியை தாருங்கள் என்று மனோரி சலே, சுரேஷ் சலேனுடைய மனைவி மனோரி சுரேஷ் அவர் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். சிஐடி பணிப்பாளர் ஷானியா பேசேகர் அதை நிராகரித்திருக்கின்றார். காரணம், தற்பொழுது சுரேஷ் சலே சிஐடிக்குள் இல்லை. சிஐடிக்குள் இருக்கும் போது தான் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். இப்பொழுது அவர் உடல்நிலை சரியில்லாததன் காரணமாக, உண்ணாவிரதம் இருந்ததன் காரணமாக அவர் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அங்கு சிஐடி அதிகாரிகள் கூட சென்று விசாரணை செய்வதில்லை. ஆகவே சிஐடி அதிகாரிகள் சென்று விசாரணை நடத்தாத இந்த நாட்களில் எதற்கு சட்ட ஆலோசனை? நாங்களே விசாரணை நடத்தாமல் இருக்கின்றோம், பின்னர் எதற்கு சட்டத்தரணி மாத்திரம் சந்தித்து அவரிடம் எப்படி பேச வேண்டும், எதற்கு பேச வேண்டும், என்ன காரணம் இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டு அவர் அந்த கடிதத்தினை, அந்த கோரிக்கையை நிராகரித்து இருக்கின்றார். அதற்கேற்ற மனைவி பிள்ளைகளுக்கு அனுமதி இருக்கின்றது, அவர்கள் சென்று பார்வையிடலாம். ஆனால் சட்டத்தரணிக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இதுதான் அவருடைய தேவை என்னவென்றால், சுரேஷ் சலேவை வெளியில் இருக்கின்ற பல செய்திகள் சுரேஷ் சலேவு கிடைக்கப்படியான வேலைகளை செய்ய வேண்டும். அதற்கு நடுவில் தான் சட்டத்தரணிகள் தான் அது முடியும். ரைட், சட்டத்தரணிகள் மூலமாகத்தான் அது முடியும். அதற்கான அனுமதியை கோருவதற்கு தான் இத்தனை பல நாடகங்களும் அழகாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது, அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை நம்புவர்கள் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு தரப்பினர். ஆனால் சுரேஷ் சலே உயிரிழக்க வேண்டும் என்று பலர் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவர் ஒருவேளை உடல்நிலை மோசமாகி இப்பொழுது வைத்தியசாலையிலும் அவர் எந்த விதமான உணவையும் உட்கொள்ளாமல், நீராகாரம் எதுவும் பெறாமல், மருந்தும் குடிக்காமல் இருப்பதாக ஒரு தகவல். ஆனால் ஒரு தாதியர், பெண் தாதியர் பலவந்தமாக ஏசி திட்டி மருந்தை குடிக்க வைத்திருக்கின்றார். பொதுவாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நாங்கள் சென்று அட்மிட் ஆனாலும் கூட நாங்கள் எங்களுக்கு மருந்து பிடிக்கவில்லை, எங்களுக்கு குடிக்க முடியாது என்று சொல்ல முடியாது. அங்கு அவர்கள் திட்டுகிற ஏசுகின்ற முறையுமே எங்களுக்கு தெரியும். நான் சிறு வயதிலும் பார்த்திருக்கின்றேன். ஒரு பெனடோலை குடிக்க முடியாது என்று நான் கூறினால் அவர்கள் எப்படி அதை கொடுப்பார்கள் என்று நன்காகவே தெரியும். நல்ல ஒரு அனுபவம் இருக்கின்றது. ஆகவே அங்கு சென்று உங்களுடைய இந்த சித்து விளையாட்டுகளை காண்பிக்க முடியாது. காரணம், அங்கு ஒரு உயிர் பிரிந்தால் அது அவர்கள் பதில் கூறியாக வேண்டும். அந்த பாரிய பொறுப்பு அங்கு இருக்கின்ற தாதியர்களுக்கும் அங்கு இருக்கின்ற வைத்தியர்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே இவர்களுடைய இந்த விளையாட்டு தனமான விடயங்கள் எல்லாம் அங்கு செல்லுபடியாகாது. ஆகவே ஒரு செய்தி கிடைத்தது, பெண் தாதியர் ஒருவர் பலவந்தமாக ஏசி கொடுத்திருக்கின்றார், மருந்தை குடியுங்கள் என்று. பிறகு அவர் அந்த மருந்தை பெற்றுக் கொண்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் வெளியே அமைச்சர் நளின் ஜெயதிசவும் குறிப்பிட்டிருந்தார், சுரேஷ் சலேவுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, உடல்நிலை மோசமும் இல்லை, அவர் நன்கு தான் இருக்கின்றார், டிராமா பண்ணி கொண்டிருக்கின்றார் என்பதை போலத்தான் அவருடைய கருத்தும் அமைந்தது. இப்படி இருக்கிற நிலையில் இவர்களுடைய தேவையத்தான் எங்கு நாங்கள் ஆரம்பித்து எங்கு வந்தாலும் சுரேஷ் சலேவுக்கு வெளியிலிருந்து ஒரு சில மிக முக்கியமான தகவல்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவருடைய பிரதான கோரிக்கை, எப்படியாவது ஒவ்வொரு நாளும் சட்டத்தரணி ஒருவரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான் இவருடைய தேவையாக இருக்கின்றது. இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பிரதானமாக பார்த்தோம். அதே போல சரத் வீரசேகரும் ஒரு கருத்து குறிப்பிட்டிருந்தார், தயாசிரி ஜெயசேகர் குறிப்பிட்டிருந்தார். சுரேஷ் சலேவினுடைய பாஸ்வேர்ட், லேப்டாப் மற்றும் மொபைல் பாஸ்வேர்டை இவர்கள் அறிந்து கொண்டு அவற்றை திறந்தால் புலனாய்வு தகவல்கள், ரகசியங்களை சர்வதேசத்திற்கு சொல்வதற்கு தற்போதைய விசாரணை அதிகாரிகள் முற்படுவதாக ஒரு நகைச்சுவையான விடயத்தினையும் பதிவு செய்திருந்தார். அப்படி என்றால் சரியாக பார்த்தால் சுரேஷ் சலே எப்பொழுது அரச புலனாய்வு பிரிவு பிரதானியாக செயற்பட்டார், இப்பொழுது அவர் அந்த பதவியிலும் இல்லை. அப்படி என்றால் இன்னும் ஏன் இவர் அந்த ரகசியங்களை இவர் எப்படி வைத்துக் கொண்டிருக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அப்படி ஒரு நகைச்சுவையான கதைகளை முன்வைக்கிறார்கள். இது எப்படியோ இன்று இந்த மதவாத ரீதியான, இனவாத ரீதியான கருத்துக்களை பேசி மதங்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண துடிதுடித்து கொண்டிருக்கின்ற கம்மான் பிளவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று சிஐடி அதிகாரிகள் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே இந்த விடயத்தை முன்வைப்பார்கள் என்று இது எப்படியோ இந்த நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக விசாரணைகளுக்காக ஜூலை மாதம் 1ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு குறித்த மஹிந்த பத்திரன, விமல் வீரவன்ச, உதயகம்மன் பில, சுகீஸ்வர பண்டார யாருன்னு தெரிந்தானே, சாணி அடிபட்டாரே, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சனுடைய அப்போதைய செயலாளர்,
அவர்கள் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது தங்களுடைய தலைவரை காப்பாற்றியாக வேண்டும் என்ற ஒரு கண்ட்ராக்ட் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக அவர்கள் மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல திலீப் ஜெயவீர ஆகியோர், அது மட்டுமல்ல, திலீப் ஜெயவீர மற்றும் அசாங்க நவரத்ன ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு சிஐடி அதிகாரிகள் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் நீதவானவரிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். இந்த விசாரணைகளுக்கு, அதாவது மிக முக்கியமாக நேர்த்தியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான இந்த விசாரணையான ஈஸ்டர் தாக்குதல், இந்த இது சம்பந்தமான விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க இவர்கள் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை எதிர்வரும் நாட்களில் செய்வதற்கு தயாராக கொண்டிருப்பதாகத்தான் பல தகவல்கள் இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருணன், நான் டில்ஷன் வின்சன். நன்றி, வணக்கம்.